ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிடுறோம். போன வீடியோ வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் பாரு, அப்போ தான் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெருசாக எந்த விஷயமும் கிடையாது. இன்டர்நெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம மேலே இருக்குது, எனக்கு என் மேலே இருக்குங்க. அதை பற்றி எனக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கேன், நீங்களும் அந்த மாதிரி ஆகிருக்கீங்களா, அதை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எனக்கு இதில் வந்து சில இன்ஃபர்மேஷனும் சொல்லுவேன். கண்டென்ட் இல்லாமல் நான் யாப்பிங் மட்டும் பண்ணு நினச்சிடாதீங்க. ஸோ வந்து இதில் வந்து கண்டென்ட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, there is a sort of people who use Instagram for certain things. எதுக்குன்னா பிராண்டிங்கு, இல்லைனா வந்து பிஸ்னஸ்ஸு, இல்லைனா கனெக்டிங் வித் பீப்புள். ஓகேவா? எல்லாரும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் எதுக்கு வருது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க வரோம் அப்படின்னு ஒரு மனப்பான்மையில் தான் எல்லோரும் வருவாங்க. இல்லைனா வந்து என்ன பண்ணுவோம், ரீல்ஸ் பார்க்குறதுக்குன்னு வரவங்களாம் சுத்த முட்டு யூடியூப் சர்ச்சே பாருங்களா. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிட்ரலி டூ டூம்டு. சில நேரத்தில் சில நல்ல ரீல்ஸ்லாம் வரும், ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து எப்படி சொல்கிறது, அதே திருப்பி போட்டு சாதாரணமாக பேசவே முடிய மாட்டேங்குது. எப்படி இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பேசணுமோ, எப்படி சொல்கிறது, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் பேசுவோம். இப்போலாம் எது பேசுகிறதுனாலும், இப்போ நானே பேசுகிறேன், டக்குன்னு 4 மீம் ரெஃபரன்ஸ் தானே மைண்டுக்கு வருது. இப்போ என்ன ஆகுது, அதனால் சில நேரத்தில் நான் என்ன சொல்ல வரன்றதே மீமாக இன்டர்பிரட் ஆகிடுது. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? நான் தத்தி புண்டையாக தான் இருக்கேன், அது வேறு விஷயம். அது வந்து இதில் வராது. நான் எதை சொல்கிறேன்னா, மீம் வந்து அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுவும் என்ன மாதிரினா, சில கமெண்ட்டில் பார்த்தீங்களா, வி காட் திஸ் பிஃபோர் GTA 6. அதுக்கப்புறம் வந்து சில இதை கூட விட்டுறலாம், எனிதிங் பிஃபோர். நான் சொன்னால் நீங்கள் கேன்சல் பண்ணிடுவீங்க, நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே புரிஞ்சு. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, எதை வந்து காமெடி எடுத்துக்கணுமோ, ஃபன்னியாக இருக்கிறது வேறு. ஆனால் சிலதெல்லாம் ரொம்ப லைக் ஒரு கட்டத்துக்கு மேலே இன்ஹியூமனாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீ என்னடா இதெல்லாம் பற்றி பேசுகிறேன்னு போட்டு நீங்கள் என்ன தான் அடிப்பீங்க, நான் அதுக்காக சொல்ல. ஒரு சேச்சுரேஷன் லெவல்னு இருக்குது, அதுக்கு மேலே போனால் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து என்னோட ஒரு இப்போ ஒப்பீனியன் தான். உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது, உன்னோட ஒப்பீனியன் எதுக்கு ப்ரோ ஏன் சூத்தில் சொருகிறேன்னு. என்ன பண்ணுறது, எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, பிடிச்சா கேளு, இல்லைனா பிடிக்கலாம் போயிட்டேறா. இந்த மாதிரிலாம் ஆட்டிடியூடாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் ரொம்ப பன்மையான ஆள். நேரிலலாம் வந்தீங்கன்னா நான் பணிஞ்சு ரொம்ப பீப்புள் ப்ளீஸருங்க நான். நீங்கள் இப்போ யாராவது வந்து ரோட்டில் போய்ட்டுருக்காங்கன்னு வைங்களேன், டக்குன்னு அடித்தா நான் திரும்பி வந்து சாரி ப்ரோ, தெரியாமல் நான் நடுவில் வந்துட்டு ஏன் தப்பு தான் சொல்லிட்டு போவோம். அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு பீப்புள் ப்ளீஸர், புரியுதா? அதனால் நான் வந்து அப்படிலாம் நீங்கள் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. ஸோ பட் ஓகே, ஜோக்கை பாட்டு என்னென்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் என்னை பற்றி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் என் மேலே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு தெரியும், லைக் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு. கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப வந்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் சின்ன வயசில் இருக்கும் போதுலாம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக, என்னோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸே எதுனா சித்திரை சேனல் வந்து இது போடுவாங்க. சித்திரைன்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் வர கார்ட்டூனும் அப்புறம் வந்து போகோவில் வர்றது தான். அதுதான் என்னோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க பசங்களாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சின்ன வயசுலேயே வந்து அசால்ட்டாக கெட்ட வார்த்தை பேசுகிறானுங்க. அன்றைக்கி அப்படி தான் என்னாச்சு, நான் விளாண்டுருந்தேன் அவனுங்க கூட. ஏன்டா சின்ன பசங்க கூட நீ விளாட்றேன்னு கேட்காதீங்க. சின்ன பசங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எப்படி தெரியும், அந்த மாதிரி சின்ன பசங்க. ஸோ அவங்க கூட விளாடும் போது என்ன ஆயிடுச்சு, நான் வந்து தெரியாதனமா டே உனக்கு ஏன்டா ஒழுங்காக விளாட மாட்டியாடான்னு கேட்டா, உனக்கு என்ன மயிறு தெரியும் அப்படின்னு கேட்குறானுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் ஜோன் அவுட் ஆகிட்டேன். எப்படி சொல்கிறது, அவனுக்கு பச்சையாக கேட்குறானுங்க, திரும்பி என்னால் பேசக்கூட முடிய மாட்டேங்குது. ஒரே அசிங்கமாக போயிடுது. எல்லாம் சின்ன பசங்க சிரிக்கிறானுங்க, அவனுக்கு வேறு பின்னு. ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? அதுவும் நம்ம இந்த பேரண்ட்ஸ் போட்டு முதல்ல ஒதுக்கணுங்க. இவங்க வேறு பெருமையாக நினச்சிக்கிறாங்க, பையன் பார்த்தியா ஃபோனில் எல்லாமே தெரியுது அவனுக்கு அப்படின்னு. நீ கொஞ்சம் விட்டனா 2-3 மாதத்தில் விட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவான். அந்த அளவுக்கு அவனுக்கு நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு. எந்த அளவுக்குன்னா, நான் வந்து எல்லா பேரண்ட்ஸும் சொல்லலை, பட் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் இவங்க பார்க்குறாங்க. ஃபேஸ்புக் இஸ் ஃபார் அடல்ட்ஸ், ஓகேவா? அடல்ட்ஸுக்கு தான் அதில் வர்றது எல்லாமே. அதுவும் இல்லாமல் நீ அடல்ட்னா உனக்கு அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் ஆல்காரிதமே ஒர்க் ஆகுது. நீ அந்த கருமத்தை தான் பார்க்குற. நீ என்ன பண்ணுற, எடுத்து உன் குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு நீ ஸ்வைப் பண்ணிட்டு இருக்க, அதுவும் பார்க்குது, சிரிக்குது. குழந்தைக்கு என்னங்க தெரியும், நீங்கள் தாங்க சொல்லணும். நான் வந்து பேரண்டல் அட்வைசர் மாதிரி பேசணும்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப எனக்கு அது வந்து இருக்குது, எரிச்சலாக வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பசங்கள்லாம் பார்க்கும்போது. எப்படின்னா, அந்த பசங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இன்டர்நெட், அதை சுற்றியே வாழ்கிறாங்க. இன்டர்நெட்லேருந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டால் பரவாயில்லைங்க, அது வேறு. இன்டர்நெட்லேருந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டால் இன்னும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இன்டர்நெட்டில் நல்ல விஷயமே எடுக்க முடியாது சீக்கிரம்.
இப்போ நான் வந்து எதுக்கு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து இப்போ ரெடிட் படிக்க போகிறேன்னு வைங்களேன். ரெடிட் நான் யூஸ் பண்ணுவேன். ரெடிட்டில் வந்து டெக்னாலஜின்னு ஒரு சப்ரெடிட் இருக்குது. அதில் வந்து நான் வந்து நிறைய படிக்க போவேன். அப்போ டக்குன்னு என்ன ஆகும், ஒரு ஸ்வைப் வரும். காலிவுட்டுன்னு ஒரு சப்ரெடிட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காசிப் வரும். உட்காந்து அதை படிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு மெச்சூர்டு அடல்ட்டுக்கே வந்து அவ்வளோ டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறோம். கிட்ஸ் வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. யூடியூப் ஷார்ட்ஸ் சின்ன பசங்க யூகேஜி, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு யூகேஜி பையன் இருக்கான். அவன் என்ன தெரியுமா பண்ணுறான், உட்காந்து யூடியூப் ஷார்ட்ஸ் நைட் ஃபுல்லாக பார்க்குறான். என்னடா பண்ணுறேன், உனக்கு ஏன்டா தலை வலிக்குதுன்னு கேட்டால் நான் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தேனான்றான். இதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியுது. எதுக்குடா நீங்களும் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க? ரோட்டில் போய் விளாடுங்க, கோ டச் கிராஸ். நாட் ஜஸ்ட் கிட்ஸ், எல்லாருமே வெளில போய் பாருங்கள். ஃபோன் அப்படி ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் நீ என்ன பண்ணுறேன்னு ரியலைஸ் பண்ணிப்பார். புரியுதா? இப்போ நான் ஒரு 2 செகண்ட் அடிச்சுக்கோ. இப்போ அதுக்குள்ளே நீ நெக்ஸ்ட் இப்போ யோசிச்ச பார்த்தியா? எதுவுமே யோசிக்கல பார்த்தியா நீ? அதுதான் விஷயம். நீ ஃபோன் பார்த்து நீ கையை வச்சு தூக்கி போட்டுட்டேன்னு தூரமாக நீ யோசிக்கவே மாட்டேன். இப்போ நீங்கள் எனக்கு டேண்டே எடுப்பேன், நீயே இப்படி சொல்கிற, ஆனால் நீயே அதில் தான் யூடியூப் போடுறேன்னு. நான் எனக்கு என்ன இப்போ என்னோடய வேலை என்னென்னா, நான் யூடியூப் வீடியோ போடுறேன், போர் அடிக்குதுன்னு போடுறேன். நீ என்ன பண்ணுற, உனக்கு போர் அடித்தா பார்க்குறேன், அவ்வளோதான். அதோடு நிறுத்திக்கணும். அதை தாண்டி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்டாண்ட் பண்ணுறதோ அவங்கள பற்றி பார்க்குறதோ இல்லை வேறு எதுக்கு அதை தாண்டி போக வேணாம்னு நினைக்கிறேன். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அதுவும் இல்லாமல் நான் நிறையா பேர் பார்த்தது இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கி அவங்க அழிஞ்சே போயிடுறானுங்க மொத்தமாக. இப்போ நான் எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸுன்றது எல்லா விஷயத்துலையும் இருக்கும். டிவி ஆட் பார்க்குறோம், அதுலேருந்து தான் நம்மளுக்கு இந்த கலரிசம், ரேசிசம், அதுக்கப்புறம் இந்த பாடி ஷேமிங், அதெல்லாம் டிவியிலேருந்து தான் கற்றுக்குறோம். அது வேறு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதுவே நல்ல இன்ஃப்ளூயன்ஸுக்கு கெட்டதும் இருக்கும். ஆனால் இன்ஸ்டாகிராம் எனக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் கூட எனக்கு தெரில. நான் ஏன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டேன். அதில் வர்றது வந்து பார்க்கவே பிடிக்காது. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் 5 மினிட்ஸ் கிராஃப்ட் வரும். அதுவும் இல்லாமல் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரொம்ப இந்த வடக்கு ரீல்ஸ்லாம் வரும். யூபி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களை சொல்லப்பா, வடக்கு ரீல்ஸ்லாம் வரும். அது வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு போயிட்டுருக்கும், மாடு இவனை முட்டிடும். சம்மந்தமே இல்லாமல் மாடு கீழே வந்துடுவான். இவன் உழுந்துட்டு திருப்பி எழுந்திரிச்சு போய் மாடுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பான். கேட்டால் கோமாதான்னு போடுறான். என்னடா பேசுகிற நீ, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் இப்படி இருக்கா? ஆனால் இதே இந்த இன்ஸ்டாகிராம் வந்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து நல்லது இருக்குது. நான் வந்து நல்லதை மட்டும்தான் நான் வந்து என்னோடய ஃபீடே அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிப்பேன். பார்த்து அதே மாதிரி ரீல் அதுவும் பிரெயின் ராட், அதுவும் வந்து ஒரு இது மாதிரியான விஷயம் தான். பட் ஸ்டில் அது வந்து பார்த்துட்டு நான் வச்சுருவேன். ஒரு மேக்ஸிமம் எப்படி சொல்கிறது, அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் இதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, அதில் ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. அது வந்து கிட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, உங்கள் மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் விஷயமே. இப்போ நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பே அதனால் உடஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்படி 45 டிகிரியில் உட்காந்துட்டு யார்கிட்டயும் பேசுகிற மாதிரி பண்ணிட்டேன். நான் இங்கே வீடியோ பார்த்துருக்கேன், என்ன பார்த்து பேசுகிறா, என் கண்ணை பார்த்து பேசு. சும்மா லூசு புண்ட மாதிரி எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருக்க. லூஸாடா நீங்களா? எங்கடா பார்த்து பேசு. நீங்கள் பேசுகிறது கூட விட்டுருவேண்டா. அது கீழே கமெண்ட் போடுறாங்க, ப்ரோ எஸ் ப்ரோ எனக்கும் இப்படி தான் ப்ரோ இருக்குன்னு. அவன் எய்ட்ஸை பற்றி பேசுகிறான்டா. உனக்கு அப்படி இருக்குன்னா உனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம்டா. உனக்கு புரியுதா இல்லையா கொஞ்சமாச்சு? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன்லாம் வந்து அவன் வீடியோ போடுறதே அவன் கோர்ஸை விற்கிறதுக்கும் உன்னை ஏமாற்றி அவன் வீடியோவை பார்க்க வைக்கிறது தான்டா. நீ என்ன நினச்சிக்கிற, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு நினச்சிக்கிற? உனக்கு மூளை சூத்தில் இருக்கா கேட்குறேன். இல்லை மூளை சூத்தில் இருக்கான்னு கேட்குறேன். ஐயோ ஏன்டா இப்படி இருக்கீங்க நீங்களாம், கொஞ்சமாச்சும் மாறுங்கடா. நான் வந்து எப்படி சொல்கிறது, அதே மாதிரி வந்து சில பேர் என்ன பண்ணுறானுங்க, இந்த மாதிரி இந்த மீம்லாம் பார்த்தா கெத்து ப்ரோ, இந்த மாதிரி பேசினா கெத்து ப்ரோன்னு. ஏஜே பைரவன் ஒருத்தன் இருக்கான், அஜய் பைரவா ஏஜே பைரவ். அவன் வந்து இந்தியன் ஆண்ட்ராய்ட் விட்டான். ஏன்டா உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் மூளை இருக்காடா? மூளை பி அளவுக்கு இருந்தால் கூட இவ்வளோ யோசிக்க மாட்டாங்களா இப்படி கேவலமா? அவன் போடுறது எல்லாத்தையும் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னா ஒரு மனுஷன், ஓகேவா? இன்ஃப்ளூயன்சர் நான் எப்படி சொல்கிறேன், அதாவது ஒரு மாடு அந்த மாதிரி பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹியூமன்ஸ், ஓகே. அவங்களுக்கும் வந்து ஒரு தப்பான ஒப்பீனியன் இருக்கலாம், தப்பான இன்ஃபர்மேஷன் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்படியே அவங்க சொல்கிறது எல்லாமே கடவுள் வாக்கு மாதிரி எடுத்துக்காதீங்கன்றேன். புரியுது? இன்டர்நெட் இஸ் எப்படி சொல்கிறது, இன்டர்நெட் இஸ் அ பிளேஸ் வேர் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் த நெக்ஸ்ட் ஸ்வைப் கேன் டேக் யூ எனிவேர். அதுதான் விஷயம். ஏன்னா நீ பண்ணுற ஒரு ஸ்வைப்பும் உன்னை நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு உனக்கே தெரியாது. ஸோ எந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியாவோ சரி, எந்த ஒரு ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி,
வாட் ஐம் சேயிங் இஸ் ஜஸ்ட் டேக் அ மொமெண்ட். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட் இதை அப்படியே பிடிச்சி அப்படியே பாத்ரூமில் ஃப்ளஷ் பண்ணிடுங்க, போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுங்க. ஆனால் அவ்வளோ அடிக்ஷன் இருக்குது. நான் என்ன பண்ணும், எனக்கு அடிக்ட் ஆகுது ப்ரோ, எனக்கு ஒரு மாதிரி இதே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லிகிட்டே இருக்க தவிர வேலையே செய்ய மாட்டேங்கிறே. நீ எடுத்து தூக்கி போட்டு வேறு வேலை பாரு. புரியுதா உனக்கு? நீ என்ன பண்ணுற அடுத்தது திருப்பி அதிலே போய் பார்க்குற இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு. உனக்கு ஃபோன் பிரச்சனைனா ஃபோனை தூக்கி போட்டு வேலை பார்க்கணும். புரியுதா? உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த விஷயத்தை தூக்கி போட்டு வேறு வேலை பாரு. உனக்கு வந்து லைக் கோட் மீட் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்துடுவானுங்க இவனுங்க. இன்னும் ஒரு சின்ன பையங்க, அவன் பேர்லான்னு தெரில, அவன் பேரும் சொல்லக்கூடாது பாவம், அது வந்து ஒரு தப்பான விஷயம். சின்ன பையன், அவனுக்கு என்னென்னே தெரில. அவன் வந்து இந்த அட்வைஸ் கொடுக்குறாங்க, இது சொல்கிறான், என்னது கேர்ள்ஸ் ஆர் டைம் வேஸ்ட்டு. தப்பு இவங்க அம்மாகிட்ட சொல்கிறான். இப்போ அதை லைக் கமான் ப்ரோ, யூ ஹேவ் டு லைக் நீ ஒரு நான் வந்து உடனே பிக்மீன்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. லைக் யாராக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, சம்மன் ஹூ டசன்ட் ரெஸ்பெக்ட் அதர் ஜெண்டர் இஸ் ஷிட். அது வந்து அந்த பையன் நான் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. அது யார் காரணம்? நீங்கள் தான் வந்து சிக்மா மேல் ஆல்ஃபா மேல். எதுக்குடா சிக்மா ரூல்? சிக்மா எல்லாத்துக்கும் வந்து சிக்மாவே அவுடேட்டட் ஆகிடுச்சு. இப்போ தான் எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு ஆரான்னு போட்டுறானுங்க, கூஃப் இது போடுறானுங்க, மியூ மேக்ஸிங்னு. நீலாம் ரோப் மேக்ஸிங் தாண்டா பண்ணும். வாழ்கிறதே வந்து சாபக்கேடு. முடிஞ்சால் இன்றைக்கே போயிட்டு எங்கேயாவது கிணத்துல குதிச்சு செத்துரு. வேணாம், அது கூட வேணாம். ஏதாவது ஹைவே லாரி வரும், உருளைக்கிழங்கு ஏற்றிட்டு போகிற லாரி, எங்கேயாவது டெல்லி அந்த பக்கமாக போயிட்டு அங்கே ஏதாவது ப்ராஸ்டியூஷன் பண்ணி பொழைச்சிக்கோ. சும்மா வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் போட்டு லைக் நீங்கள் எதை கமெண்ட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே ஒரு தாட் இருக்கணும். புரியுதா? லைக் அதை பார்த்து இன்னொருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். கமெண்ட்டை நான் போடுறேன் ப்ரோ, என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறது வேறு விஷயம். பட் அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காண்டா. அதுதான் இங்கே விஷயமே. ஆனால் இதில் என்னன்னா, இன்ஸ்டாகிராம் இது வந்து நம்ம கமெண்ட் போடுறவங்களையும் ரொம்ப எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட ஸ்பேஸ் அது, லைக் அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு. ஆனால் இதில் யார் வந்து பெரிய தப்புனா, பேரண்ட்ஸும் இன்ஸ்டாகிராமும் அதை நடத்துகிறவங்களும் தான். லைக் யூ ஹாவ் டு மேக் இட் ஸோ செக்யூர்ட். லைக் கிட்ஸ் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாகவே ஆப் தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். லைக் எனக்கு மனசில் ரொம்ப நாளாக தான் பேசணும்னு தோணுச்சு, அதனால் பேசிட்டேன். யாரும் மனசில் நிறைய வச்சுக்காதீங்க, சரிங்களா? அவ்வளோதான். நான் வந்து எனக்கு தோன்றது பேசிட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நீங்களும் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். See you all. Bye.